ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அருகில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, செம்மேடு வியூ பாயிண்ட் சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் அது நோக்கி தான் போயிட்டுருக்கோம். லுசுக்கு மூட்டாங்க எப்படி வராங்க, அத்தனைக்கும் மேலே குழந்தைய வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அமைதியாக செம்ம வைப்பாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு, செமையாக இருக்குடா இடமே. நல்லா இருக்கு ஒரு மாதிரியா. டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட்ட யாரும் இல்லை, செம்மேட்டு. ஆ நன்றிக்கா. 160 ஆச்சா? அங்கே ஒரு 3 மணி. டேய் இல்லைடா, எத்தனை மணிக்கு கிளம்பல? இல்லை அங்கே போகிறோம். இப்போ நமக்கு மனசு ரிட்டர்ன் வரணும்னு தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரலாம், அவசரப்பட்டுலாம் வர வேண்டாம். ஸோ கைஸ், ஃபைனலி வி ஆர் ரீச் டு செம்மேட் வியூ பாயிண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்துட்டு எடுக்கணும் போல், மேலே போகணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஆ எவ்வளோண்ணா? ஒரு ஆளுக்கு 20 ரூபாங்களா? 2 பேர். ஐயோ சேஞ்ச் இல்லை. இருக்கு அதான் வியூ பண்ணி நினைக்கிறேன். மேலே நடந்து போகணுமா? ஓகேங்க, ஓகே லெட்ஸ் கோ கைஸ். இதுதான் செம்மேடு வியூ பாயிண்ட்டு. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் வந்து 20. அங்கே மேலே போய் தான் இன்னும் போக சொல்ல வியூ பார்த்துக்கலாம். பக்கம் தாங்க, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் பார்க்கிங். பார்த்தீங்கன்னா முடியல கைஸ், ஏடா இருக்குது கைஸ், ஏடா இருக்கா. வண்டியில் வந்து டயர்லாம் ஓடி போயிடுச்சுங்க. பார்த்துக்கலாம். செம்மேடு வியூ பாயிண்டில் இருக்கும். எஸ், இப்படி நடந்தாலும் நீ இப்படி நடந்து போடா, மேலே டாப்பில் போயிடலாம்டா. டாப்பில் போக முடியாதுடா, அடைச்சி வச்சுருக்காங்க. செத்தாண்டா இப்போ இருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம வயர்லெஸ் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு ஒன்று போகலான்னு பிளான் பண்ணோம். அது வந்துட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, இது வந்து ரைட் சைடில் இருக்குது, கொஞ்சம் தூரம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ போகிற வழியில் வர வழியில் இருக்கனால சரி ஓகே ஃபஸ்ட்டு இது போயிட்டு இது பார்த்துட்டு அப்புறம் அது பார்த்துக்கலான்னு பிளான் போட்டோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரும்? கொஞ்சம் தூரம் தான். மண் ரோடு வருமா? சரி ஓகே ஓகே தேங்க்ஸ் தம்பி. போயிடாதா? இதுவோ மண் ரோடு தான் சொன்னேன். அங்கே பாரு போட்டிருக்கு பாரு, நாய் வரா. அப்போனா கண்டிப்பாக அதான் வியூ பாயிண்ட். அவன் நாய்ட்டு கேளு. இதுதான் நினைக்கிறேன்டா, இதுதான் நினைக்கிறேன். அந்த அண்ணாடி கேளு. அண்ணா வியூ பாயிண்ட் எதுண்ணா? வயர்லெஸ் வியூ பாயிண்ட்ண்ணா. சொல்ல கேளு. இந்த எவ்வளோ தூரம்ண்ணா? 6 கிலோமீட்டர். அந்த சென்டர் அப்படிங்களா? சரி ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஓகேண்ணா. நான் கூட அதுதான் நினச்சி மேலே வண்டி ஏற்றிருப்பேன். சரி அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. செமையா இருக்கு. எங்க பாரு வியூ பாரு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செமையா இருக்கு. இங்க வீடு கட்டியிருக்கானா மேலே? ஏன்னா வீடு கட்டியிருக்கானாமா, வழி இருக்காதா? ஏய் பண்ணிட்டேடா, பாய் பாய். ரோடு, வியூ பாயிண்ட்ஸு, ரைடு,
சீரியஸா ஒர்த்தான ரைட் தாங்க இது. புரியல வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அது பார்த்து எல்லாம் ரிட்டர்ன் போயிடுறாங்க மேக்ஸிமம். இங்கெல்லாம் வரமாட்டாங்க. இதெல்லாம் செம வர்த்துறா. இதெல்லாம் இடம் எப்படின்னு தெரியல, போற வழியே சூப்பரா இருக்கு. இரு பாட்டிகள் செருப்படி வாங்க நீ இப்போ தம்பி கேள்றா. தம்பி வியூ பாயிண்ட் எங்கடா இருக்கீங்க? தென்னர் இல்ல, வயர்லெஸ். வயர்லெஸ் ரைட் எடுக்கணும். ஓகே தம்பி போயிட்டாரா. பைக் சூப்பரா இருக்கு. ஒரு பட்டா மூச்சிய விட்டா பாருடா. நம்பி நம்பி போறேன்டா. டே ரைட்டு சரியா, நம்பி போற, ஏமாற மாட்டேன்னு நம்புற. ஓகே கேப்போம் யாராச்சும் இருந்தாங்கண்ணா. அங்க வண்டி வருது பாரு. 4 பேர்ட்ட ஊர் கேட்டுட்டே போனா சரிப்பட்டு வரும்ல. கீழ் 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 கீழ். வயர்லெஸ் வியூ பாயிண்ட் தான். தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ். எப்படி டேய் நான் வந்தாலே கரெக்டாக தானே வருவேன். எனக்கு இயற்கை வந்து என்னை அப்படி இழுக்குண்டா. இந்த பக்கம் வா ரூபன், இந்த பக்கம் வா. அப்படியே எப்படி எங்க வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இழுத்துருச்சு, அதே மாதிரி தான் இந்த வியூ பாயிண்ட். இங்கே வா ரூபன், இங்கே வா ரூபன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் தான் அதனால திருப்பினேன். அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் நீ யார் என்ன பண்ணியிருப்ப, ஸ்ட்ரெயிட்டாக போயிருப்ப. ஆமாண்டா, அதனால தான் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஹிட்டனாக தான் இருக்குது, கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கு. காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. காட்டுக்குள்ள காரெல்லாம் வர்ற ஓ லெஃப்ட் சைடு ரைட் சைடு நான் பார்த்தேன் வச்சுக்கோ. நம்ம ரைட் சைடில் அப்படியே போயிட பரவாயில்லையா? இங்கே போகிறோம். டே இதாண்டா வியூ பாயிண்ட் நினைக்கிறேன்டா. அதான்டா வியூ பாயிண்ட்டு. அதான்டா வண்டி எங்கே இனி பட்டிடுவா. போலீஸ் ஸ்டேஷன்ரா. இதுதான் வயர்லெஸ் வியூ பாயிண்ட்டு. பார்ப்போம் முன்னாடி போய் எப்படி இருக்கு. வா காற்று பற்றியா, புயல் காற்றடிச்சிட்டு இருக்கு. கஜா புயல் காத்தா. தண்ணி அடிங்க பாஸ். கண்ணாடி கொடு, உனக்கே கண்ணாடி. லாக் பண்ணுறேன், எனக்கு தானே கண்ணாடி வேணும். சரக்கு போட்டு. ஸோ கைஸ் நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா வியூ பாயிண்ட் வந்துட்டு அதுதான் வியூ பாயிண்ட்டாக இதுதான் வியூ பாயிண்ட்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ அதனால் இந்த பக்கம் வழி இல்லைடா, வழி இல்லைடா, அவ்வளோதான்டா. வா அதுதான் வியூ பாயிண்ட். திரும்ப சாரிப்பா, வழி மாறி வந்துட்டோம். வியூ பாயிண்ட் வந்து அந்த பக்கம் தான். அப்படியே பார்த்து தான் கரெக்டான வியூ பாயிண்ட்டு வழியிலேயே இருந்துச்சு. ஸோ மறுபடி வியூ பாயிண்ட் எப்போச்சு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்படி நடந்து வந்துட்டோம். லெட்ஸ் கோ. இட்ஸ் ஓகே, வில் கோ தட் சைட். அடுத்தது கோகுல் திரும்பி வருவான். போ போயிட்டே இவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிற வியூ பாயிண்ட்டு. லெட்ஸ் கோ. சரியா சொல்கிறேன், ஸ்பாட் வந்து சரியா சொல்கிறேன், சரியான ஸ்பாட்டுங்க. ஐ வில் ஷோ தட். முன்னாடி பார்க்குறீங்களா? ஓ மை காட், காற்று இழுக்குதுரா என்ன. அங்கே போய் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு பர்மிஷன் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா தான். நீங்களும் வந்தீங்கன்னா இதே மாதிரி அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிருங்க. ஓகேங்களா? வர்த்தான பிளேஸ். ஆனால் இது அவ்வளோ டேஞ்சர் எல்லாம் இல்லைங்க. ஆனால் பட் ஏன் இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நம்ம நல்ல நேரம் வந்துட்டோம், பார்த்துட்டோம். நீங்களும் வந்தீங்கன்னா அமைதியாக இதே மாதிரி பார்த்துட்டு ஜாலியாக போய்க்கோங்க. ஓகேங்களா? செம்ம பேசுங்க. இது வரைக்கும் நீங்கள் தாராளம் வரலாம் கைஸ். இதுவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் ஓப்பன் ஸ்பேஸ். ஆனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வர்த்தாக இருந்துச்சுங்க. சேம் வியூ தான். மேபி அது போலீஸோடதுன்னு நினைக்கிறாங்க. நைஸ் ஸ்பாட். அது அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது
லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக தெரிஞ்சுச்சு, ரைட் சைடில் ஃபுல்லாக தெரிஞ்சுச்சு. இந்த பக்கம் வந்துட்டு வெறும் ஒரு பக்கம் தான் தெரியுது. ரொம்ப நேரமாக கோயிலை தேடி போயிட்டுருக்கோம். சோளக்காடு பொம்மைக்குள்ள சொந்தம் யாரும் இல்லை. சோளக்காடு பொம்மை எங்கடா? சோளக்காடு பொம்மை சொல்கிறேன், அந்த கோயில் எங்கடா? ரொம்ப நேரம் ஒரு கோயில் தேடி போயிட்டுருக்கோங்க மக்களே. ஆனால் அந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல. ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம். டி காலையிலேருந்து நடந்துகிட்டே இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, என்னடா மாசி பெரியசாமி கோயில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் பயபக்தியோட உள்ள ஆளாக இருந்தீங்கன்னா தாராளம் இந்த கோயிலுக்கு வரலாம். ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். கோகுல் மாதிரி சில பில்லி சூனியம் எல்லாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆளுங்களாம் உங்களை ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா தாராளம் இந்த கோயிலுக்கு நீங்கள் நடந்து வரலாம். கண்டிப்பாக வந்து உங்களை விட்டு நீங்கள்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். என் பின்னாடியே ஒரு பில்லி சூனியம் ஒன்று வந்துட்டுருக்கு. அது என்னை விட்டு போகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ நான் கண்ணாடி எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா, சாமி வந்து என் கண்ணு குத்திடுமாமா. ஏன்னா நான் செய்கிற பாவத்துக்கு வந்துட்டு சாமி எனக்கு கண்ணு குத்திடும். ஸோ அந்த கண்ணு குத்தாமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக கண்ணாடி போட்டிருக்கேன். வரும்போது பாருங்கள் கோகுலோட கண்ணு இருக்காது. ஏன்னா கோகுல சாமி வந்து கண்ணு குத்த போகுது. நடடா, அப்போ தான் கொஞ்சமாக தப்பு குறையும். இப்படி தான் இருக்கிறது இந்த பாதையெல்லாம். தண்ணி வேண்டும் என்றால் இங்கே குடிக்கலாம், வேண்டாம் என்றால் அவாய்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். நடக்க முடியாதவங்கள கயிறு பிடிச்சி நடந்து போகல தாராளமாக. கோகுல் கயிறு பிடிச்சி நடந்தோட உன்னால் நடக்க முடியாதவங்க அவன் வந்து நடக்க முடியாத ஆள். ஸோ நான் வந்து நடக்கக்கூடிய ஆள். ஸோ அதனால் நான் கயிறு பிடிக்காம வந்துட்டுருக்கேன். கயிறு பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சாதிக்க முடியும். கோகுல் இதை தாண்டி ஒரு நாள் வர முடியாரா? உங்களுக்குள்ள தீய சக்தி இருக்குடா. கோகுலுக்குள்ள தீய சக்தி இருக்கிறனால தடுமாறுறான் கைஸ். ஓ மை காட், இந்த தீய சக்தி பயங்கரமான தீய சக்தியாக இருக்குது. தாண்டி வந்துருச்சு. சரி, மேலே இந்த கோயிலுக்கு எப்படி போகிறான்னு பார்க்கலாம். நம்மளை மாதிரி ஒரு பரிசுத்தமான ஆவி மட்டும் தான் இந்த கோயிலுக்கு போக முடியுமாமா? தடுமாறுது. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அருகில் வந்துட்டோம். மக்கள் சவுண்டு கேட்குது. எந்த பையன் கிட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் அதிகமாக இருக்காங்க. சோறு போகிறாங்களா? சீக்கிரம் போகணும். எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்களாமா? எஸ், டோட்டல் அப்டேட் கொடுக்கணும்ல. நம்ம ஆளுங்க வீட்டு விட்டு வெளியே தான் வர மாட்டாங்க. அட்லீஸ்ட் வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கோங்கயா. கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி டயர்டாகுவீங்க. இந்த மாதிரி 4 இடத்து சுற்றி பார்க்கலான்னு. நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் இல்லை. போனோம், படுத்தோ தூங்கணும். அதனால் இது என்ன சார் வாழ்க்கை? இதுதான் சார் வாழ்க்கை. சரி, பூமர் போடாமல் மேலே போவோம். என்னடா போயிட்டே இருக்குடா. இந்த இடத்துக்கு வந்துட்டு நாட் ஓன்லி ஃபார் கோயில், இங்கே வந்து வியூ பாயிண்ட் கூட தாராளம் வரலாங்க. இப்போ என் முன்னாடி இருக்கிறது ஒரு வியூ பாயிண்ட். பார்க்குறீங்களா? ஐஸ்கூல் வந்தாச்சு. கை கழுத்தோட கையை கழுவுலையா? கையை எங்க அங்கதான் கழுவணும். மேகம் கருக்குது மழை வர பார்த்து. நம்ம பையன் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டா. நம்ம அப்படியே கீழே அங்கே போக வேண்டாம். இந்த கோழியெல்லாம் குத்தி வச்சுருக்காங்க, அதை பார்க்க வேண்டாம். அதெல்லாம் ரத்தம்டா, அது ஃபுல்லாக ரத்தம்டா. தெரியுதா? கோழி இரா, கோழியோட தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
கூட ரத்தம் சீரியஸ் கோழியோட தலை கோழி உன் தலைடா. இதெல்லாம் என்ன நினைச்சீங்க? செத்து கோழிங்க. சொருகி வச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம். சுற்றி பார்த்தாச்சு. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு ஜாலியாக அந்த வியூ ரசிச்சுட்டு மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தோம். பசிக்கிறது பயங்கரமாக. காலையில் எதுவுமே சாப்பிடல. டீ ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டோம். வீட்டில் கிளம்பும்போது எதுவும் சாப்பிடல. சொல்ல செம்மையாக பசிக்குது. கீழே போகிற கட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு அப்படியே போகலாங்க. கைஸ் கிளைமேட் வேறு மழை வர மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை வராமல் சரி, அட்லீஸ்ட் கீழே இறங்குற வரைக்கும் மழை வராமல் இருந்தாலே சரி. சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஆனால் கொல்லியிலேருந்து இப்போ தான் இனிமேல் தான் இங்கே இறங்கணும். 7:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு. டிராஃபிக் வேறு இவ்வளோ அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல, எப்போ போய் சேருவோன்னு தெரில. திடீர்னு நம்ம போகும்போது இப்போ பேய் வந்துருச்சுன்னா கரெக்டாக 70வது மென்றாடி டே பயந்துட்டேன்டா நான். ஏடா இப்போ தான் பேய் பற்றி பேசிட்டு இருந்தேன்ல, இந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அவர் ஒரு மாயை கத்துனானா அள்ளுட்டுச்சுடா. ஐயோ பேயெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான்டா டே. டயர் ஒடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதாம்மா. ஓ பேய் வந்துருச்சுடா. வண்டி மூவ் ஆக மாட்டேங்கிறான். அந்த வண்டியில் பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மூவ் ஆக மாட்டேங்குது நினைக்கிறேன். வண்டி அப்படி தானே பேய் பிடிக்கும். வண்டிக்கு அப்படி தான் பேய் பிடிக்கும். புரியல. என் வண்டி ஆஃப் ஆச்சுண்ணா நியூட்ரல் போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். முடிஞ்சு போச்சு. என் வண்டியெல்லாம் பெரிய இடப்பு இல்லை. அங்கே அப்புறம் கீழே போனோன்னே அந்த ஆவியோட இது போயிடும், பவர் போயிடும் கொல்லி தாண்டோன்னே. அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் பேக் டு ஃபார்ம் ஆயிடுவேன். ஃபைனலி நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 12:41 ஆயிடுச்சு. ஆக்சுவலி சீக்கிரம் வர வேண்டியது, இடையில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை சென்ஸ் கோளாறு பிடிச்ச அந்த கோகுல் வந்துட்டு ஸ்டோரி போட்டான். ஸ்டோரி போட்டதுக்கு அடுத்த செகண்ட் என்ன ஆச்சுன்னா, ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுற அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்துட்டு இன்சஃபிஷியன்ட் காட்டுது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறேன், பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பையன் எப்பவும் போல் எப்போவுமே நான் தலை விட்டதே இல்லை. ஆல்வேஸ் லவ் யூ தான். 400 கிலோமீட்டர் தள்ளி போனால் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை. ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறேன். கரெக்டாக ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். கால் பண்ண உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி அமௌண்ட் இல்லைடா, 200 ருபீஸ் போட்டுருவான்னு சொன்னால் அவன் டக்குன்னு போட்டு விட்டான். ஸோ டக்குன்னு பெட்ரோல் போட்டு அழுத்தி பிடிச்சிட்டு பெட்ரோல் போட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டுருக்கேன். வரும்போது என்ன ஆச்சுன்னா போலீஸ் பிடிச்சிட்டான். எதுக்குன்னு தெரில. அவன் பிடிச்சிட்டு என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டேன். ஐயோ அந்த நாய் ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. காலிலேருந்து நான் ஸ்டோரியே போடல. அந்த நாய் ஸ்டோரி போட்டால் கண் வச்சிட்டாங்கடா. கண்ணெல்லாம் பாருங்கள் செம்ம டவுன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து ட்ராவலிங் வந்து பைக் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் எதுவும் முடிக்கிற அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. லவ் யூ ஆல்.